சிஎம் சார் வந்து ஏதாவது ஒரு விஷயம் போட்டுட்டு பீப்புள் ஆர் டேக்கிங் இட் சீரியஸில். டாக்டர் கம்ஸ் அண்ட் டெல்ஸ் யூ வி won't லிசன். பட் ஆனால் ஒரு செலிபிரிட்டி வந்து சொன்னாங்கன்னா வில் லிசன். த்ரிஷா மேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வில் கெட் ஹைப்பரில். அந்த ஹைப்பர் டேக் வச்சுட்டு வில் பை தட் அண்ட் வில் ஹேவ் இட். ஓகே ஃபைன், த்ரிஷா மேம் மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. சிஎம்டி அலுவலகே அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட அனுமதி. 100 நாள் ஆட்சி, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி. என்னோட ஃபேவரட் ரெசிபி இருக்கு, இட்ஸ் கர்ட் ரைஸ். அது ஆலியா பட்டோட கர்ட் ரைஸ். நான் கொஞ்சம் திருடிட்டேன் அவங்க கிட்ட. சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆலியா பட் அவங்க கூட நான் நடித்தேன். எந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆனது ரெக்ரெட் பண்றீங்க அந்த டைம்ல? இந்த ஒரு ரீசனுக்காக கலராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் செலக்ட் பண்ணலைங்க. இண்டஸ்ட்ரிக்கு என்னதான்டா வேணும்னு பார்த்தா கடைசியில் வந்துட்டு ஹைதராபாத்லேருந்து பெங்களூர்லேருந்து வந்து ஹீரோயின்ஸை போட்டுருவாங்க. பாடி வகையில் இதை காமிச்சு அதை காமிச்சு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை பண்ணுறதா இருந்தால் நிறைய இருக்குது. அப்படி நீ பண்ணிட்டு நீ உன் லைம்லைட் காட்டணுன்றது அவசியம் கிடையாது. தமிழும் சரஸ்வதியும்ல ஆரம்பத்தில் பயங்கர பாசிட்டிவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் ஷேடு உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் வந்துட்டு அத்தனை பேர் திட்டினாங்க. ஏன் இப்படி பண்றே? என்ன அவங்க வெறுக்கலையே. ஆமா ஆமா, என்ன அவங்க வெறுக்கல, என்ன பிடிக்கலன்னு சொல்லலை. சேனல்லேருந்து எனக்கு கால் பண்ணிட்டு இது ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த கேரக்டர் வச்சு தான் மூவ் ஆகுது அப்படின்னு. இல்லை எனக்கு லீடு வேணும் அப்படின்ட்டு நான் எவ்வளோ நாள் தான் நானும் சிஸ்டர் ரோலே பண்ணுறது. டிஆர்பி கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு அந்த டைமில். நான் போனதுக்கு அப்புறமா பூம்னு ஏறிடுச்சு. எனக்கு நம்ம போன இடத்துல நம்ம வந்து சம்பாத்தியம் கொடுத்துட்டோம். சீக்கிரமே பிக் பாஸ் சீசன் 10 வரப்போகுது. நீங்க அதுல இருப்பீங்களா? பிக் பாஸ் நம்ம பிக் பாஸ் முடிச்சுட்டு அந்த கப்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம அந்த ஃபினான்ஸ் எல்லாம் காசெல்லாம் வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து வாழை 2 மாதிரி ஐ வாண்டட் டு டூ அ மூவி. ஃபீமேல் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஐ வாண்டட் டு பி ஒன். நம்ம இப்போது நம்ம சன் டிவி எடுத்தாலும் சரி, நம்ம ஏஜிஸ் எடுத்தாலும் சரி. ஹாய் மஸ்லிங், வாங்க. எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்காங்க இவங்க நான் பார்த்து ஒரு 2 months கிட்ட ஆகுது. ஓகே, ப்ராப்பரா வந்தது ப்ராப்பரா வந்து ஒரு 2 months கிட்ட ஆகுது. இப்போ பார்த்தோன்னே கைட் பண்ணி இப்போதைக்கு கிளாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு டிசிப்ளினான ஒரு ஸ்டூடெண்ட் உங்களுக்கு? டிசிப்ளின் இல்ல பரவாயில்ல, இருக்கிறத சொல்லுங்க. டிசிப்ளினா வருவாங்க, வந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் வச்சுலாம் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராகவே பண்ணுவாங்க. இல்ல வந்தா பண்ணிடுவேன். வர்றது கிளப்பி விடுறதுதான் கஷ்டம். கிளப்பிட்டு இங்க வந்துட்டு அப்படியே ஓடும். அது அப்படியே போகும். அடுத்து என்னன்னு கேட்பேன். ஆனா இவரு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, இவரோட கிளைண்ட்ஸ் எல்லாம் என்னன்னா வந்தாங்கன்னா அப்படியே ஓடி போயிடுவாங்க, போய் ஒளிஞ்சுப்பாங்க, எட்டி பார்ப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். அவ்வளோ டெரரா? நான் டெரர்லாம் அது கிடையாதுங்க. உங்களுக்கு பாடியில ரிசல்ட் தெரியும். அந்த டெரர் பீஸ் எப்படி, அதாவது பேசிக்கா ஒர்க் அவுட்ல மாஸ்டர்ஸ் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். பட் ஆனா உங்களோட ஹெல்த் கன்சர்ன்ஸ் பார்த்து சொல்லி கொடுக்குற மாஸ்டர் அப்படின்னு பார்த்தா நான் இவரை தான் சொல்லுவேன். ஐ ஹவ் சீன் பீப்புள், பட் ஆனால் இவரை நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து பார்த்தா இந்த மசில் இங்கே இருக்காது, இங்கே ஃபீல் பண்ணுங்க, மசிலை தொட்டு பாருங்க அப்படின்னு வரும். ஓகே அப்படின்னு. தெரியலையா உங்களுக்கு ஃபேட் இருக்கு அதனால உங்களுக்கு மசில் தெரியல அப்படின்னு. அசிங்கப்பட்டா கோபால் அப்படின்ற மாதிரி, குமார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹெல்த் கன்சர்ன்ஸ் தெரிஞ்சு நம்மளோட இதில் ஃபேட் அதிகமாக இருக்குது, இதில் ஜாஸ்தியாக இருக்குது, இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சூப்பராக சொல்லி கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கிடைக்க நான் தமா இருக்கணும்ன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இவங்களோட ஜிம் ரொட்டீன் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மேடம் போகலாமா? போகலாம். ஸோ ஜிம் போகிறது அப்படின்றது ஒரு ஆக்ட்ரஸாக உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்ட்ரஸ்ன்றது தாண்டி எவ்ரி பர்சன் மஸ்ட் பி ஹெல்தி. இட்ஸ் நாட் அபவுட் லைக் நீ வந்து ஆயில் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடணும், இது சாப்பிடணும், அது அப்படி கிடையாது. பட் ஆனால் சம் ஆக்டிவிட்டி மஸ்ட் பி தேர் இன் எவ்ரிபடிஸ் லைஃப். இட்ஸ் நாட் அபவுட் அன் ஆக்ட்ரஸ்னு மட்டும் கிடையாது. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி. நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறுறதோ ஒரு ஆக்டிவிட்டி. சும்மா பக்கத்து கடைக்கு போயிட்டு நீ வந்து ஏதாவது வாங்குறேன்னா அது வாக்கிங் இருக்குல்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருந்தாலே இட் இஸ் ஹெல்தி. பார்க்குற எல்லாருமே இப்போ ஜிம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சின்ன ஷாக்கிங்காக இருக்குது. எல்லாருமே அந்த விழிப்புணர்வு ஏதாவது ஒரு வகையில் வந்துச்சுன்னா சந்தோஷம்தான். நம்ம சிஎம் சார் வந்து ஏதாவது ஒரு விஷயம் போட்டுட்டு பீப்புள் ஆர் டேக்கிங் இட் சீரியஸில். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இஃப் டாக்டர் கம்ஸ் அண்ட் டெல்ஸ் யூ வி won't லிசன். பட் ஆனால் ஒரு செலிபிரிட்டி வந்து சொன்னாங்கன்னா வி லிசன். இப்போ ஏன் பிராண்டிங் வந்துட்டு ஒரு செலிபிரிட்டி ஸ்னேகா மேம் பண்ணியிருக்காங்க, த்ரிஷா மேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வில் கெட் ஹைப்பரில். அந்த ஹைப்பர் டேக் வச்சுட்டு வில் பை தட் அண்ட் வில் ஹேவ் இட். ஓகே ஃபைன், த்ரிஷா மேம் மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைப்பர் ஆகும். சேம் திங் தான். உங்களோட ரொட்டீன் என்ன? உங்களோட டயட் என்ன?
ஃபுட்டு அப்படின்னு பார்த்தா முஸ்லி சாப்பிடுவேன் காலையில், இல்லைன்னா ஓட்ஸ் சாப்பிடுவேன், கொஞ்சம் நட்ஸு, கொஞ்சம் அழகாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. அதாவது சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றேன்னு இல்லை, ஆனால் அது அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணணுன்றது இருக்கும். அது நம்ம ஃபோட்டோ எல்லாம் எடுப்போம்ல, அழகாக பண்ணணுன்றது இருக்கும். ஓகே. மத்தியானத்துக்கு அதுதான் லைக் ரைஸ் வந்து யூ வில் ஹேவ் இட் இன் அ பவுல். அது கர்ட் ரைஸாக இருந்தாலும் பிரியாணியாக இருந்தாலும் ஹேவ் இட் இன் த சேம் குவான்டிட்டி. ப்ரோட்டீன் சோர்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஃபைபர் அதாவது என்ன 40% ப்ரோட்டீன், 40% ஃபைபர், 20% ரைஸ். இந்த ப்ரொபோர்ஷனில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக தொப்பை அந்த மாதிரிலாம் எதுவும் போடாமல் நீங்கள் கரெக்டான வெயிட்டில் இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு குயிக் ரெசிபின்னு என்ன சொல்லுங்க? குயிக் ரெசிபி என்னோட ஃபேவரட் ரெசிபி இருக்குது, இட்ஸ் கர்ட் ரைஸ். அது ஆலியா பட்டோட கர்ட் ரைஸ். நான் கொஞ்சம் திருடிட்டேன் அவங்ககிட்ட, பட் இட் இஸ் ரியலி டேஸ்ட். அது என்ன ஆலியா பட் கர்ட் ரைஸ்? ஆலியா பட் கர்ட் ரைஸ் வந்து என்னென்னா ஒன்றுமே இல்லை, ரைஸ் கிடையாது அதில். அது வந்து சியா சீட்ஸு, அது ப்ரோட்டீனு. ஓகே. குக்கும்பர் குளிர்ச்சி இருக்கும். குக்கும்பர், கேரட் இதெல்லாம் கிரேட் பண்ணிக்கணும். அண்ட் தென் கர்டு நீங்கள் ஆட் பண்ணிடணும். அப்புறம் சியா சீட்ஸ் ஊற வச்சுட்டு அதையும் நீங்கள் ஆட் பண்ணிடணும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா ஒரு கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சி ஆகிடுமா. அதில் நீங்கள் ஸ்வீட் நான் போட மாட்டேன். சர்டன் பீப்புள் கொஞ்சம் ஸ்வீட்டெல்லாம் ஆட் பண்ணுவோம். தடுக்கா மாதிரி ஏதாவது ஆட் பண்ணுவேன். தடுக்காவில் வந்து அதில் ஆட் எவ்ரி திங். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, மஸ்டர்ட், ஃபெனுக்ரிக். ஏன்னா கர்ட் ரைஸில் லைட்டாக கொஞ்சம் ஃபெனுக்ரிக், கருவேப்பிலை, அண்ட் தென் வேறு ஏதோ விட்டுட்டேன்னு பீனட்ஸ். ஏதாவது க்ரன்ச்சினஸ் இருக்கணும்ல, தயிர் சாதம் சாப்பிடும் சொல்லும் போதே உள்ள போகிற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட். ஸோ ஈஸி ரெசிபி ஆக்சுவலி. ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் ரெடி பண்ணிவிடுவீங்க, 10-15 மினிட்ஸ் மேக்ஸிமம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு செலிபிரிட்டியோட செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த செலிபிரிட்டியோட ஃபிசிக்ஸ் சொல்லுவீங்க பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா? ஸ்கின் பேசிக்காக ஃபஸ்ட்லேருந்தே நல்லாயிருக்கும்ல, தி ஆர் பார்ன் வித் தட் பியூட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வகையில் எல்சே அஃப்கோர்ஸ் ஜோதிகா மேம் சொல்லுவேன். த்ரிஷா மேம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் குட்டாக இருக்கும், அவங்களுக்கும் ஸ்கின் நல்லாயிருக்கும். ராஷிகா மண்டனா, ரகுல் பிரீத் சிங், இவங்க ஸ்கின் எல்லாம் வந்துட்டு வித்தவுட் மேக்கப்பும் நல்லாயிருக்கும். நஸ்ரியாவுக்கும் வித்தவுட் மேக்கப் நான் நேரில் பார்த்துருக்கேன், அவங்க கூட நடிச்சிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பார்த்துட்டு அப்படின்னு நான் நினச்சிருக்கேன், லிட்ரலி நான் நினச்சிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க ஸ்கின்னு. ஆலியா பட் அவங்க கூட நான் நடித்தேன், 3 ஸ்டேட்ஸில் நான் நடித்தேன். அவங்களோட கசினாக நடிச்சிருந்தேன் நான். எஸ். ஆனால் அந்த பொண்ணு தான்ப்பா இவங்க. ஸோ அதில் அவங்கள நான் பார்த்தேன், அவங்க கூட நான் நடிச்சது. நீங்கள் சொல்லும் போது ரீகால் பண்ண தோணுது எனக்கு டக்குன்னு. ஓகே. மை காட். ஓகே. அதில் பார்த்தப்போ அவங்க ஸ்கின்னை பார்த்து இப்படி இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருக்கேன். பொறாமன்றதை தாண்டி நம்ம ஒரு பொண்ணா இருந்து நம்ம இன்னொரு பொண்ணை வர்ணிக்கிற அளவுக்கு ஆலியா பட் இருப்பாங்க. ஸோ ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி அவங்க கூட நடிச்சிருக்கேன், அவங்கள பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மூமெண்ட் வரும் when you behave as a very normal human being than being a celebrity. I love to be that normal human person. ஸோ ஸ்வீட், ஸோ ஸ்வீட். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்கல்ல, நான் வந்து ஒல்லியாக இருந்தேன், வெயிட்டு கெயின் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி டைமில் உங்களோட பிக்கஸ்ட் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன சொல்லுவீங்க? நீ கொஞ்சம் ஒல்லியாக இருக்க, அதனால் இந்த ரோல் வேண்டாம் அப்படின்ற மொமெண்ட்? நிறைய மிஸ் ஆயிருக்கு. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆனது ரெக்ரெட் பண்ணுறீங்க அந்த டைமில்? இந்த ஒரு ரீசனுக்காக. கலராக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் செலக்ட் பண்ணலைங்க. இது ஒரு கலரான ரிஜெக்ஷனாக இருக்குது ஆக்சுவலி. கலராக இருந்தாலும் பிரச்சனை, கலராக இல்லைனாலும் பிரச்சனை. இண்டஸ்ட்ரிக்கு என்னதான்டா வேணும்னு பார்த்தா கடைசியில் வந்துட்டு ஹைதராபாத்லேருந்து பெங்களூர்லேருந்து வந்து ஹீரோயின்ஸை போட்டுருவாங்க. உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பீப்புள் தேடுறாங்கல்ல, அந்த தேடுற ஒரு சுற்று வட்டாரத்தில் நீ வரணும். ஸோ யூ ஹவ் டு ஷோ யுவர் ஃபேஸ், யூ ஹவ் டு பி இன் சம் வே ஒரு லைம் லைட்டாக இருக்கணும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அதை நீ வந்துட்டு எப்படி சொல்கிறது, பாடி வகையில் இதை காமிச்சு அதை காமிச்சு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை பண்ணுறதா இருந்தால் நிறைய இருக்குது, அப்படி நீ பண்ணிட்டு நீ உன் லைம்லைட் காட்டணுன்றது அவசியம் கிடையாது. நிறைய ஏமாற்றங்கள் நிறையா இருந்திருக்கு. நத்திங் சேஞ்ச்ட், ஐ சேஞ்ச்டு மை செல்ஃப். அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்டட் கம்மிங். எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப யூனிக்காகவே இருப்பீங்க. உங்களோட எல்லா ப்ராஜெக்ட் ரைட் ஃப்ரம் நாகேஷ் சரோட ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பீங்களா, அதுலேருந்தே பார்க்கும்போது அதில் வந்து ஹேர் ஸ்டைல் நல்லா இப்படி இருக்கும், க்யூட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையுமே ஒரு வேரியேஷன். இப்போ வந்து இதில் தமிழும் சரஸ்வதியும்ல ஆரம்பத்தில் பயங்கர பாசிட்டிவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் ஷேடு உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் வந்துட்டு அத்தனை பேர் திட்டினாங்க, ஏன் இப்படி பண்ணுறே. ஸோ அதை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஒரு பாசிட்டிவாக ஒன்று பண்ணிவிட்டு திருப்பி அதே சீரியல் அதே ரோல ஒரு நெகட்டிவ் கிரே ஷேட் பண்ணும்போது அந்த ரெஸ்பான்ஸை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க?
என்ன அவங்க வெறுக்கலையே, ஆமா ஆமா. என்ன அவங்க வெறுக்கல, வெறுக்கல. என்ன பிடிக்கலன்னு சொல்லல, என்னோட கேரக்டர் தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல. ஐயோ நீங்க அந்த கேரக்டர் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு கூட சொல்லுவாங்க. பட் ஆனால் அதை அக்செப்டட், அந்தளவுக்கு உள்ளே இறங்கி போய் அந்த கேரக்டரை அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்தளவுக்கு நான் அவுட்டு கொடுத்துருக்கேன். தட் இஸ் ஆல் கிரெடிட் கோஸ் டு சேனல் அண்ட் ஆல்சோ டு த டைரக்டர். சேனல்லேருந்து எனக்கு கால் பண்ணிட்டு இது ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, இந்த கேரக்டர் வச்சு தான் மூவ் ஆகுது அப்படின்னு. இல்லை எனக்கு லீடு வேணும் அப்படின்ற நான். இல்லைம்மா இந்த இந்த கேரக்டர் வச்சு தான் மூவே ஆகுது, லீடுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல், லீடை விட ஃபுல் ஃபோக்கஸ் இவங்களுக்கு தான் போகுது அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து லீடு பண்ணணும் அப்படின்னு. எவ்வளோ நாள் தான் நானும் சிஸ்டர் ரோலே பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டப்போ விகடன் டீம் ஆகட்டும், டைரக்டர் சார் ஆகட்டும், சேனல் ஆகட்டும், எவ்ரிபடி எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் டு மீ அண்ட் கன்வின்ஸ் பண்ண வச்சுட்டாங்கன்றதை தாண்டி ஐ டென்ட் வாண்டட் டு டிசப்பாயிண்ட் தெம். என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. டிஆர்பி கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு அந்த டைமில். நான் போனதுக்கு அப்புறமா பூம்னு ஏறிடுச்சு. எனக்கு நம்ம போன இடத்துல நம்ம வந்து சம்பாத்தியம் கொடுத்துட்டோம், நம்ம போகிறோம், நம்மளால ஒரு பீப்புள் வாழறாங்க அப்படின்னா ஐ பி ரியலி ஹாப்பி. ஸோ அந்த நெகட்டிவ் கமெண்ட்டை எடுத்துக்க மாட்டீங்க? எடுத்துக்க மாட்டேன். அதுக்கு ஆக்சுவலி சிரிப்பேன் சிலதெல்லாம் படிச்சுட்டு பார்த்துட்டு. ஒரு ஜிம் வீடியோ, சேம் ஜிம் வீடியோ போட்டு 6.6 மில்லியன் வியூஸ் போச்சு. ஓகேயா? ஆமா, சும்மா அதுக்கு பைசு போட்டு கையெல்லாம் நானே செல்ஃபி வீடியோ மாதிரி ஒன்று எடுத்தேன். அப்போது இட் வாஸ் சொசைட்டி ட்ரெயினர் அப்படிலாம் கிடையாது. கை நடுங்கிக்கிட்டே போடுறேன். ஏம்மா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களே கோதைக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னன்னா எங்கள் அம்மா கோதை அம்மா அப்படின்னா கோதைக்கு தெரியாமல் திட்டுறமா வந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ தட் மச் தேர் கனெக்டட் டு மீ அப்படின்றப்போ தட் வில் மேக் யூ ஹாப்பி மோர் தென் யூனோ லைக் ஹேட்டிங் இட். அதெல்லாம் அறிஞ்சு தானே யூ கம்மிங் இன்சைட். ஸோ யூ டோன்ட் நீட் டு ஃபீல் பேட் அபவுட் இட். யூ ஹவ் டு ஃபீல் பிளெஸ்ட் அண்ட் ஹாப்பி தட் தே ஹவ் ஸ்டார்டட் அக்செப்டிங் யூ. திட்டுறாங்கன்னா பரவாயில்ல, வாங்கிக்கிறேன். நீங்கள் கணக்காணும் காலங்கள் பண்ணப்போ அதில் வந்து கவின் அண்ட் ரியோ அண்ணா நிறைய பேர் வந்துட்டு உங்க கூட ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு அவங்க எல்லாரும் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட் ஃபெல்ட் ஹாப்பி ஐ ஆம் பிகாஸ் அந்த கணா பண்ணும்போது அவங்க எல்லாரும் என்னை வச்சு செய்வாங்க, கலாய்ப்பாங்க. இன்டர்வியூஸ் தாண்டிட்டு வீடியோஸ் கூட இருக்கு. இவ தான் எங்கள் கணாலே இருக்கிற பெரிய சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கூட சொல்லுவான். ஸோ என்னை வச்சு கலாய்க்கிறதுக்கு ஒரு பர்சனாக நான் இருக்கேன் அப்படின்றப்போ இட்ஸ் நாட் அபவுட் லைக் யூஆர் லூசிங் யுவர் ரெஸ்பெக்ட். அவங்க என்னை கலாய்க்கிறாங்க, என் மரியாதை என்ன, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்றது கிடையாது. அந்த கலாய்க்கிற ஸ்பேஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த கலாய்க்கிற இடங்கள்னு தெரியும். 4 பேர் பெரிய ஒரு இடத்துல போயிட்டு கலாய்ச்சாங்கன்னா அது அசிங்கம். தே நோ ஹவு டு பிஹேவ் themselves in front of others. அந்த விஷயம் பர்சனல் ஸ்பேஸில் இருக்கும்போது தான் கலாய்ச்சாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த ஒரு நம்மளாக இருப்போம்ல, அந்த இது வந்து கணா காணும் காலங்களில் இருக்குது. அண்டு லிட்ரலாக சொல்லணும்னா, ஜென்யூனாக சொல்லணும்னா, கவின் ஆகட்டும், ரியோ ஆகட்டும், ராஜு ஆகட்டும், எவ்ரிபடி, சிவகாந்த் நிறைய பேருக்கு தெரியாது, பட் பிஹைண்ட் த கேமரா ஹி இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஹி இஸ் a producer, writer and producer. He is also a producer. Okay. So இந்த வளர்ச்சியெல்லாம் நாங்கள் எல்லாரும் அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து கூட இருக்கும்போது நாங்கள் எல்லாம் எதுவும் பார்க்காம பேசி பழகி ஒருத்தவங்களோட வளர்ச்சி வந்து ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அபவுட் தெம். ரைட். ஸோ உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்றத வந்து நாங்கள் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன்னா கொடுத்த ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான யூனிக்கான ரோல்ஸாக கொடுத்துட்டு இருந்துருக்கீங்க. இப்போ அடுத்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குட்டி கொஸ்டின் மார்க் வருது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? அதான் நான் சொன்னேன். இப்போ என்னன்னா, இப்போது நீ லீட் ஆக்ட்ரஸாக ட்ரை பண்ணி நீ வந்து சின்ன பொண்ணாக இருக்கேன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டாங்க. இப்போ நான் லீட் ஆக்ட்ரஸ்க்கு க்ரூம் ஆகிட்டுருக்கேன். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் நாட் இட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைக்கலனா அது ஏன் கிடைக்கலன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீ ஒர்க் பண்ணிட்டு உன்னை தட்டி விட்டவங்கலாம் உன்னை தேடி வர்ற மாதிரி நீ பண்ணிடணும். அப்படி தான் இப்போ எனக்கு நடந்துகிட்ருக்கு. சூப்பர். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது பார்த்தா இட் இஸ் அண்டர் டிஸ்கஷன், நேரேஷன் இதெல்லாமே இருக்குது. சப்போஸ் வரலைனாலும் ஐ ஆம் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், வெரி பாசிட்டிவ் பர்சன். எனக்கு கவலையே கிடையாது. நான் விட்டால் என்ன சொல்லுவேன், இந்த ஜிம்மில் கூட கொஞ்சம் கற்றுக்கிட்டு ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறதோ, இல்லைனா இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு வர்றதோ, இல்லைனா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போயிட்டு ஈபியாக போய் உட்காந்துரு. ஈபியாக ஒர்க் பண்ணியிருக்கேன், க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கேன், செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன்,
காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜாப் இட் இஸ் குவைட் பிக். ஸோ ஓகே அதுவுமே நான் பண்ணியிருக்கேன். ஆட் ஷூட்ஸ்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மருதநாணி மூவியில் இபிக்கு அசோசியேட் இபியாக ஒர்க் பண்ணேன் அண்ட் கம்பெனி செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணேன். ஸோ ஒரு ஆர்டிஸ்டாக தான் எவ்ரிபடி நோஸ் மீ பிகாஸ் ஐ வாண்டட் பீப்புள் டு நோ லைக் தட். பட் இது எல்லாமே பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் கார்டெல்லாம் இருக்குது என்கிட்ட. ஸோ அதுவுமே இருக்குது. எனக்கு என்னென்னா இது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப நம்பிட்டு இருக்கேன். அது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வந்துச்சுன்னா நான் எஃபோர்ட் போடுவேன். கூப்பிடலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நான் கேட்டப்போ நீ கொடுத்தியா? கொடுக்கல. நான் ரெடி ஆகிட்டும் நிற்கிறேன். இப்போ நீ கொடுக்கலன்னா தெர் ஆர் சம் அதர் ரீசன்ஸ் விச் யூ டோன்ட் வாண்டட் டு சே. நிறைய விஷயங்கள் இருக்கும். இல்லைனா ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லைனா டைரக்டர் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லைனா ஹீரோஸர் அக்செப்ட் பண்ணிருக்கோம். சம்திங் எல்ஸ் தி அதர் வில் பி தேர். நாட் எவ்ரிபடி கேன் பி ஓப்பன் பிகாஸ் அது சொல்லிட்டு அந்த ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வேறு ப்ராஜெக்ட் கிடைக்கும். எனக்குன்னு இருக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அது பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். சின்ன ரோலாக இருந்தால் அந்த ஒரு பர்டிகுலர் ரோல்லேருந்து நான் பெருசாக போயிட்டு ஷைன் ஆவேன். ஸோ தட் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு நடக்கணுன்றதுனா கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நான் அறிவிப்பேன், ஷுவராக அறிவிப்பேன். கண்டிப்பாக நாங்களுமே சேர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்களுக்காக டெஃபினட்டாக ஒரு சூப்பரான ஒரு ரோல் உங்களை பார்க்க நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், சீக்கிரமே பிக் பாஸ் சீசன் 10 வரப்போகுது. நீங்கள் அதில் இருப்பீங்களா? பிக் பாஸ் போக சான்ஸ் இருக்குதா? எனக்கு எப்போவுமே ஆசை இருக்குது போகணுன்னு. என்னை கேட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து, நீ தாண்டி போகணும், நீ தான் உள்ளே போகணும். பிகாஸ் ஐ வாண்டட் டு நோ வாட் இஸ் த நெகட்டிவிட்டி இன் மீ. ஓகே, ஐ ஜென்யூன்லி விஷ் டு சேஞ்ச் மை செல்ஃப். பெரிய விஷயம் அதெல்லாம், லிட்டரலி பெரிய விஷயம். அங்கே சர்வை பண்ணிட்டா பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ் எனக்கு. அண்ட் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து போயிட்டு கப் அடிச்சுட்டு வந்தா அதை வின் பண்ணால் அந்த காசு வச்சு நீ என்ன பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் கேட்டால் ஐ வாண்டட் டு பிகம் அ ப்ரொடியூசர். நம்ம பிக் பாஸ் முடிச்சுட்டு அந்த கப்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஃபினான்ஸ் எல்லாம் காசெல்லாம் வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து வாழ 2 மாதிரி ஐ வாண்டட் டு டூ அ மூவி. ஃபீமேல் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஐ வாண்டட் டு பி ஒன். நம்ம இப்போது நம்ம சன் டிவி எடுத்தாலும் சரி, நம்ம ஏஜிஸ் எடுத்தாலும் சரி, நாட் வெரி ஃபியூ தான் இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் வரணும். இன்னும் ஃபீமேல் ஆண்டர்ப்ரினர்ஸ் ஆகட்டும். ஐ கனெக்ட் வித் ஃபீமேல் பீப்புள் அ லாட். அதனால தான் நிறைய பேர் ஆக்சுவலி கேட்டாங்க, பிபிக்கு நீ ஏன் வரக்கூடாது? பிகாஸ் ஐ லவ் டு பி ட்ரூ இனஃப். அண்ட் நான் உண்மையாக இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப விருப்பப்படுவேன், ரொம்ப ஆசைப்படுவேன். மனசார பேசிடுவேன், பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிக்காது. ஏதாச்சும் மாற்றி மறந்து சொல்லியிருக்கேனே ஒழிய தவிர மற்றபடி நான் ரொம்ப உண்மையாக இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் வாட் இஸ் பிக் பாஸ்? Be yourself. Be yourself. Be the real you. அப்படின்றப்போ அதனால கேட்டிருக்காங்க, நீ தாண்டி போகணும் பிக் பாஸ்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்களுமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம், பிபிக்குள்ளே போனால் இஃப் ஐ சர்வைவ் அப்படின்னா I'll celebrate my birthday inside பிபி. Oh my god. Okay. Yeah, because October, November, December 3 மாசம்ல. ஆமா, நவம்பர் தான் என் பர்த்டே. And also that will be a big blast that 30 years of experience in cinema ன்னு சொன்னேன்ல, அது வந்து 29 இயர்ஸ்ல இப்போ இருக்குது. இந்த நவம்பர் வந்தால் it will be 30 years of experience in cinema. உள்ளே போனால் 30 years of experience in cinemaன்றது அவ்வளோ கேமரா சுற்றி செலிப்ரேட் பண்ணும்போது அதை விட எனக்கு வேற க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் பீப்புள் பார்ப்பாங்க அப்படின்றப்போ டெஃபினட்டாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமே நடக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். வை பிகாஸ் 30+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் பேசின எல்லா விஷயங்களுமே ரொம்ப பர்ஃபெக்டாக, ஸோ டிசிப்ளினா என்ன, மேனஸ்னா என்ன, ஒர்க் எத்திக்ஸ்னா என்னன்னு இப்போ வரவே எல்லா கேள்விக்குமே ரொம்ப அழகாக அந்த ஒர்க்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் பண்ண ஆன்சர் வந்துட்டு ரியலி 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 நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். வி விஷ் யூ ஒன்லி தி பெஸ்ட். தேங்க்யூ. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. CMDA அலுவலகே அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட அனுமதி. 100 நாள் ஆட்சி, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி.